கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம மெலடி மெனு. இப்போ நான் பார்க்க போகிறது ஈரல் வறுவல் தாங்க. ஈரலோட கொஞ்சம் கொழுப்பு இருக்குது. நம்ம எப்பொழுதும் போல் எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா அதில் பெரட்டி ஒரு 30 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சுருங்க. அப்போ தான் அதோட சாரெல்லாம் அதில் இறங்கும். இப்போ இதில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரைக்கிற மசாலான்னு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அந்த வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். நான் தக்காளி பழம் இதில் சேர்க்க மாட்டேன். 6-7 பல் பூண்டு சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். இதோட வாசனை நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சின்ன கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இவ்வளோ தாங்க தாளிக்க. கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்ச விழுதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். நான் கரம் மசாலாலாம் சேர்க்க மாட்டேன். இவ்வளோ தான். ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதை நல்லா பச்சை வாடை போக பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஈரல் கொழுப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். ஆல்ரெடி ஊறிடுச்சுன்றனால சட்டுன்னு வெந்துடும். இப்போ நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்து மறுபடியும் மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வத்திருச்சு. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா உங்களோட டிஷ் ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.